Good morning to everyone. Today we are going to see company meetings. அதாவது இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கம்பெனியில் இருக்கக்கூடிய மீட்டிங்ஸ் அப்படின்றோம். பொதுவாக கம்பெனி மீட்டிங்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி மீட்டிங்ஸ். இந்த கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி மீட்டிங்கில் மீட்டிங் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ், மீட்டிங் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸில் ஸ்டாச்சுட்டரி மீட்டிங், annual general meeting, extraordinary meeting, class meeting. Next, meeting of directors. Meeting of director la board meeting, committee meeting. Next, meeting of creditors and debentures holders. நமக்கு தெரியும் creditorனா கம்பெனி கடன் தரவங்க, debenture like that written acknowledgement கொடுப்பாங்க. Next, in the meeting of creditors and debentures holder during the lifetime of the companies. Next, at the time of winding up of the companies. அப்போ அந்த கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனியில் மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. மீட்டிங் ஆஃப் ஷேர் ஹோல்டர், மீட்டிங் ஆஃப் டைரக்டர்ஸ், மீட்டிங் ஆஃப் கிரெடிட்டர்ஸ் அண்டு டிபெஞ்சர்ஸ். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மீட்டிங்கில் the statutory meeting, extraordinary meeting, committee meetings. Next, the company meeting na the meaning சொல்றாங்க. A company meeting may also be defined as a gathering or assembling. அதாவது பல்வேறுபட்ட நபர்களை, அதாவது யாருன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், பொதுவாக ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ன்னு நாம் சொல்கிறோம். நெக்ஸ்ட் மெம்பர் ஆஃப் த கம்பெனிஸ், இவங்க எல்லாரையுமே நாம் என்ன பண்ணோன்னா ஒரு இடத்துல கேதர் பண்ணக்கூடியது தான் கம்பெனி மீட்டிங் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பர்பஸ் ஆஃப் மீட்டிங். இந்த மீட்டிங்கினுடைய பர்பஸ் என்ன? ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ராடினரி மீட்டிங்கு, ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கு, கிளாஸ் மீட்டிங்கு, கமிட்டி மீட்டிங்கு. இந்த மீட்டிங் வைக்கிறதுனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் அப்படின்றாங்க. இப்போ இந்த பொதுவாக ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் அப்படின்னு வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் பீன் மேட் மேண்டேட்ரி ஃபார் பப்ளிக் கம்பெனி டு கண்டக்ட் த ஸ்டாச்சுட்டரி மீட்டிங்ஸ் அப்படின்றாங்க. ஈவன் பப்ளிக் கம்பெனிஸ் இந்த மீட்டிங் கம்பல்சரி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா த கான்செப்ட் ஆஃப் ஹோல்டிங் ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் ஹாஸ் பீன் ஒமிட்டட் இன் த கம்பெனி ஆக்ட் 2013 அப்படின்றாங்க. அதாவது நம்ம பொதுவாக கம்பெனி ஆக்ட் 1956 ஒன்று சொல்லுவோம். நெக்ஸ்ட் கம்பெனி ஆக்ட் 2013, இது நியூ ஆக்டு. 1956 கம்பெனி ஆக்ட் பிரகாரம் ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் கம்பல்சரின்றாங்க. ஆனால் 2013 ஆக்ட் பிரகாரம் ஓல்ட் a statutory meeting has been omitted in the companies act அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பீரியட் ஆஃப் ஹோல்டிங் ஸ்டாச்சுட்டரி மீட்டிங். இந்த ஸ்டாச்சுட்டரி மீட்டிங்கை எப்போ நாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது, the period of holding statutory meeting within a period of not less than 1 month and not more than 6 months from the date of commencement of business. அதாவது நம்ம தொழிலை தொடங்குறதுலேருந்து 1 மாதத்துக்கு அப்புறம் 6 மாதத்துக்கு உள்ள, அதுதான் not less than 1 month, not more than 6 months. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா who must conduct for statutory meetings. யார் இந்த ஸ்டாச்சுட்டரி மீட்டிங்கை கட்டாயம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா 2 கம்பெனிஸு. ஒன்று எவரி கம்பெனி லிமிட்டட் பை ஷேர்ஸ், அதாவது அவங்களுடைய லைபிலிட்டிஸ் லிமிட்டடாக இருக்குது அப்படின்னா அவங்க ஒன்று. நெக்ஸ்ட்டு எவரி கம்பெனி லிமிட்டட் பை கேரண்டி அண்ட் ஹேவிங் ஏ ஷேர் கேபிட்டல்ஸ். இந்த லிமிட்டட் பை கேரண்டினா ஈவன் தோ த கம்பெனி கோ ஃபார் வைண்டிங் ஆஃப் ஐ பே ஃபார் மை லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் அப்படின்றாங்க. இது ஆண்டு பொதுக்கூட்டம் அப்படின்னும்போது இந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஆர் ஹெல்டு பீரியாடிக்கலி டு எனேபிள் த மெம்பர் டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா இது பீரியாடிக்கலாக என்ன பண்ணணும்னா இயர்லி ஒன்ஸு கண்டக்ட் பண்ணணும். த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, எவரி கம்பெனி
shall in each calendar year hold annual general meetings, provide that not more than 15 months shall be elapsed between the two annual general meetings. அதாவது வருஷம் வந்து இந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணணும். ஆனால் ஒரு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்க்கும் இன்னொரு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கும் எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படின்னா 15 month அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு, ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு ஹோல்டு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். அதாவது இந்த நம்ம கம்பெனி ஆக்ட் 2013 வந்து என்னென்ன ப்ரொவிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, எவரி கம்பெனி அதர் தென் 1% கம்பெனி ஷால் ஹோல்டு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்ஸ் இன் அடிஷன் டு எனி அதர் மீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம்னா, அதாவது 1% கம்பெனியை தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து கம்பெனியுமே வந்து இந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், it shall be specified in the notice that it has an annual general meeting. நாங்கள் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கை தான் வந்து கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு, a company may hold first annual general meeting within a period of 9 months from the date of closing of the first financial year of the companies. கம்பெனியுடைய ஃபஸ்ட்டு ஃபினான்சியல் இயர் க்ளோஸ் பண்ணதுலேருந்து 9 monthக்குள்ளே என்ன பண்ணோம், இந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கை தே கோ ஃபார் கண்டக்ட். இன் அதர் கேஸ், இது ரொம்ப முக்கியம், வித் எ பீரியட் ஆஃப் 6 months ஃப்ரம் த டேட் ஆஃப் க்ளோசிங் ஆஃப் த ஃபினான்சியல் இயர்ஸ். அப்படி இல்லைன்னா ஃபினான்சியல் இயர் க்ளோஸ் பண்ணதுலேருந்து 6 monthக்குள்ளே கண்டக்ட் பண்ணலான்றாங்க. நெக்ஸ்ட், இஃப் எ கம்பெனி ஹோல்ட் இட்ஸ் எ ஃபஸ்ட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஆஸ் ஆஃப்டர் said, it need not hold annual general meeting in the year of its இன்கார்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கம்பெனி இன்கார்பரேட் பண்ண உடனே நாம் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணக்கூடாது, கண்டக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு, த ரிஜிஸ்டார் மே ஃபார் எனி ஸ்பெஷல் ரீசன் அப்படின்ற, அதாவது இந்த கம்பெனி ரிஜிஸ்டார் வந்து ஏதாவது ஸ்பெஷலாக ரீசன் இருக்குதுன்னா he may extend to conduct the annual general meeting. அவர் என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம சொல்லல 9 monthக்குள்ளே கண்டக்ட் பண்ணோம், ஒரு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கும் இன்னொரு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கும் 15 month கேப் வேணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து 2013 பிரகாரம் 9 monthக்குள்ளே நம்ம ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் தே கோ ஃபார் கண்டக்ட். இன்கேஸ் எனி ஸ்பெஷல் ரீசன், ஏதாவது சிறப்பான ஏதாவது ரீசன் இருக்குதுன்னா நம்ம ரிஜிஸ்டார் என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய பீரியடு வந்து 3 மாதத்துக்கு மேலே போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு, அட்லீஸ்ட் 21 days நோட்டீஸ் டு கால் அன் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் மஸ்ட் பி கிவன் டு எவரி ஷேர் ஹோல்டர்ஸ். என்ன பண்ணணும்னா, நாம் வந்து 21 நாட்களுக்கு முன்னாடி எல்லா ஷேர் ஹோல்டருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பெனால்ட்டி ஃபார் டிஃபால்ட் டு கண்டக்ட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். சார், நான் இந்த கேஸில் வந்து என்னால் நான் கண்டக்ட் பண்ண முடியல, 9 monthக்குள்ளேயும் பண்ண முடியல, அதுக்கடுத்து ரிஜிஸ்ட்ரார் வந்து எனக்கு 3 மாதம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணார், அவ்வளோ நாட்களுக்குள்ளே என்னால் கண்டக்ட் பண்ண முடியலன்னா ரிஜிஸ்ட்ரார் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைன் போடுவாங்க. அந்த ஃபைனு யாருக்குன்னா, கம்பெனி, எவரி ஆஃபீஸர் ஆஃப் த கம்பெனி ஹூ இஸ் இன் டிஃபால்ட். கம்பெனி முன்னால் வந்து கண்டக்ட் பண்ண முடியல, மீட்டிங் கண்டக்ட் பண்ண முடியலன்னா உங்களுக்கு வந்து பனிஷபிள் இருக்கும் வித் ஃபைன். எவ்வளோ சார்னா 1 லட்ச ரூபாய் ஃபைன், 1 lakh rupees. சார், இந்த வந்து டிஃபால்ட் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா கண்டினியூ ஆகக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்கும் 5000 ரூபாய் 5000 rupees வந்து நம்ம ஃபைன் பே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங்ஸ். இதில் பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங்ஸ் வந்து எப்போ சார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த ரெட்டில் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நல்லா கவனிச்சிங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா, கொஸ்டின் ஏரியா. இதில் வந்து எனி அர்ஜென்ட் மேட்டர்ஸ், சார் ஏதாவது உடனே வந்து ரிசோல்யூஷன் பாஸ் பண்ணோம், ஆர்டினரி ரிசோல்யூஷன் இல்லை ஸ்பெஷல் ரிசோல்யூஷன் ஏதாவது பாஸ் பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்க, தே கோ ஃபார் எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங். அதில் சொல்கிறாங்க பாருங்கள், ஸ்பெஷல் ஆர் எமர்ஜென்சி மேட்டர்ஸ் which cannot be postponed to the next annual general meetings. அதாவது ஒரு மீட்டிங்கை வந்து
நெக்ஸ்ட்டு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்க்கு வரைக்கும் நம்ம போஸ்ட்போன் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மீட்டிங்கை எதுக்காக சார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, டு ஹால்டர் த மெமோரண்டம் அண்டு ஆர்டிகல்ஸ். நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல, மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். இதை எந்த மீட்டிங் முதல்ல வைப்பாங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங்கு. செகண்டு, டு இன்க்ரீஸ் த ஷேர் கேபிட்டல். நம்மளுடைய ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணணும்னா டு ரெடியூஸ் ஆர் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் த கேபிட்டல். லாஸ்ட் ஒன் ஃபார் ரிமூவல் ஆஃப் டைரக்டர்ஸ். நம்ம டைரக்டரை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்டு மீட்டிங்ஸ். இந்த போர்டு மீட்டிங்ஸ் அப்படின்னும்போது பொதுவாக இந்த டைரக்டர்ஸ் மீட்டிங் தான் போர்டு மீட்டிங் அப்படின்றாங்க. The meeting of director are required for framing the general policies and overall supervision of the management matters அப்படின்றாங்க. அதாவது பொதுவாக நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய பாலிசியும் இந்த ஓவரால் சூப்பர்வைசன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டிசிஷன் எடுக்கணும், பாலிசியை மாற்றணும்னா போர்ட் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மீட்டிங்கை எப்போ சார் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா, போர்ட் மீட்டிங் பொதுவாக ஒன்ஸ் இன் எ fortnight அப்படின்னா பொதுவாக 15 days ஒன்ஸ் ஆர் 1 month ஒன்ஸ் இது போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கமிட்டி மீட்டிங்ஸ். பொதுவாக கமிட்டி மீட்டிங்ஸ் யார் சார் பண்ணுவாங்கன்னா, லார்ஜ் சைஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். லார்ஜ் சைஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ரிலையன்ஸு, டாடா குரூப்ஸு, இவங்க எல்லாமே என்னென்னா லார்ஜ் சைஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது எதுக்காக சார் கமிட்டி மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, தே வாண்ட் டு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ஆர் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் ஃப்ரம் த பர்டிகுலர் ஃபீல்டு அப்படின்றாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் நல்ல எக்ஸ்பர்ட் யாரோ அவங்ககிட்ட ஒரு அட்வைஸ் வாங்குவாங்க. அதான் பாருங்கள், த போர்டு மே அப்பாயிண்ட் சச் கமிட்டிஸ் எய்தர் ஆர் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் ஆர் ஃபார் த எக்ஸரைசிங் சர்டன் பவர்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு அப்படின்றாங்க. இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், கமிட்டி மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் மீட்டிங்ஸ். அதாவது பொதுவாக கிளாஸ் மீட்டிங் அப்படின்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸு, ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இவங்க தான் கிளாஸ் மீட்டிங்கில் வருவாங்க. எனி அதர் ஷேர் ஹோல்டர்ஸ் நாட் கம் டு அண்டர் த கிளாஸ் மீட்டிங்ஸ் அப்படின்றாங்க. இதில் பாரு, எ மீட்டிங் இன் எ பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் இஸ் கால்டு கிளாஸ் மீட்டிங் அப்படின்றாங்க. இந்த கிளாஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபார் ரெடியூசிங் த ரேட் ஆஃப் டிவிடெண்ட் அப்படின்றாங்க. அதாவது நம்மளுடைய டிவிடெண்ட் ஃபிக்ஸடு பர்சன்டேஜ் ஆஃப் டிவிடெண்ட் 6%ன்னு சொல்லுவோம். இப்போ அந்த ரேட் ஆஃப் டிவிடெண்ட்டை நம்ம கம்மி பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பெனி என்ன சார் பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கை தான் முதல்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆர் மீட்டிங் ஆஃப் த டிஃபர்டு ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த டிஃபர்டு ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன சார் பண்ணுவாங்கன்னா, ஆர்டினரி ஷேர்ஸாக மாற்றணும் அப்படின்ற பட்சத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா கிரெடிட்டாஸ். பொதுவாக கிரெடிட்டாஸ் அப்படின்னா நமக்கு சொல்லக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் தான். ஒன்று டிபெஞ்சர்ஸ் ஹோல்டரு, நார்மலாக கம்பெனி கடன் கொடுக்குறவங்க. டிபெஞ்சர் ஹோல்டர்னா இந்த ரிட்டன் அக்னாலேஜ்மெண்ட்டில் என்ன பண்ண எழுதி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் கம்பெனிஸ் சஃபர் ஃப்ரம் எனி ஃபினான்சியல் டிஃபிகல்ட்டிஸ். ஒரு எக்ஸாம்பிள் 2019 எல்லா கம்பெனியுமே என்ன பண்ணாங்கன்னா, ஃபினான்சியல் கிரைசிஸ் ஆச்சு, ஃபினான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணாங்க. யாராலையும் கம்பெனியை ரன் பண்ண முடியல, சம்பளம் தரணும், ப்ரொடக்ஷன் கிடையாது, இது எல்லாமே நடந்தது. அப்படின்னா இந்த கிரெடிட்டாஸ் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுவாங்க. இன் கேஸ் கன்வீனியன்ஸ் த மீட்டிங் ஆஃப் த கிரெடிட்டாஸ் டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸ் இன் ஆர்டர் டு செக்யூர் தர் சப்போர்ட். அதாவது என்னென்னா, அந்த டிபெஞ்சரும் கிரெடிட்டாரும் சப்போர்ட் பண்ணணும். எப்போ சார்னா, அந்த வாலண்டரி சாக்ரிஃபைஸ் ஆன் பார்ட் ஆஃப் த கிரெடிட்டாஸ் அண்டு டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இதில் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் கொஞ்சம் ஒரு 10 கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் மீட்டிங் இஸ் நாட் நெசசரி டு கண்டக்ட் அண்டர் த கம்பெனி ஆக்ட் 2013. சார், இங்கே கொடுக்கக்கூடிய மீட்டிங்ஸில் எந்த மீட்டிங் நாம்
நெசசரியாக கண்டக்ட் பண்ண தேவையில்லை கம்பெனி ஆக்ட் 2013 பிரகாரம் அப்படின்னா ஏ வந்து ஆனுவல் மீட்டிங்கு, அதாவது ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், ஸ்டாச்சுட்டரி மீட்டிங், போர்டு மீட்டிங், டி வந்து நன் ஆஃப் தீஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்டாச்சுட்டரி மீட்டிங்கு தான் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கம்பெனி ஆக்ட் 2013 பிரகாரம் கண்டக்ட் பண்ண அவசியம் கிடையாது. அடுத்த கொஸ்டின், ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் கண்டக்டடு வித்தின் த பீரியட். சார் எவ்வளோ நாட்களுக்குள்ளே இந்த ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம்னா ஏ 15 days, பி 3 months, சி 30 days, டி 45 days. இது எவ்வளோ நாட்களுக்குள்ளனா 30 days ஆர் 1 month. அப்போ ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட், ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் இஸ் ஹெல்டு டேஸ் ஆஃப் ஏ கம்பெனி. சார் ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் வந்து எப்போ ஹெல்ட் ஆகும் அப்படின்னா ஒன்ஸ் இன் ஏ லைஃப் டைம், பி ட்வைஸ் இன் ஏ லைஃப் டைம், சி எவ்ரி இயர், டி நன் ஆஃப் த அபோவ். இதில் வந்து ஒன்ஸ் இன் ஏ லைஃப் டைம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் மஸ்ட் பி ஹெல்டு இன் கேஸ் ஆஃப் ஏ பப்ளிக் கம்பெனிஸ். இப்போ வந்து இந்த ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் வந்து கட்டாயம் வந்து நடத்தணுமா பப்ளிக் கம்பெனி அப்படின்னு கொஸ்டின்னு இல்லை. ஏ ஆப்ஷன் வந்து நன் ஆஃப் த அபோவ். நன் ஆஃப் த அபோவ்னா பொதுவாக நம்ம எல்லா ஆன்சர்லேயுமே என்ன பண்ணுவோம்னா லாஸ்ட் ஆன்சர் தான் நன் ஆஃப் த அபோவ் வரும். இதில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க. பி இட் இஸ் யுவர் விஷ், இது வந்து உங்களுடைய விருப்பன்றாங்க. சி வந்து எஸ்ஸு, டி வந்து நோ. அப்போது பப்ளிக் கம்பெனிஸ் வந்து ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் வந்து கட்டாயம் நடத்தணும். நெக்ஸ்ட், a company to alter its MOA and AOA to conduct dash meetings. பொதுவாக வந்து ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனும் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனும் ஆல்டர் பண்ணணுன்னா எந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணணுன்றாங்க. ஏ ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், பி போர்ட் மீட்டிங், சி எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங், டி ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ஸ். இதில் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங். நெக்ஸ்ட்டு, a company to alter its share capital to conduct dash meetings. அவங்களுடைய ஷேர் கேபிட்டலில் வந்து ஆல்டர் பண்ணணுன்னா எந்த மீட்டிங் அப்படின்னா அதே ஆப்ஷன் தான். ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், போர்ட் மீட்டிங், எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங், ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங். இல்லை ஆன்சர் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங்ஸ். நெக்ஸ்ட், in which of the following meetings are conducted to reduce the rate of dividends. இப்போ வந்து நம்மளுடைய டிவிடெண்ட் வந்து குறைக்கணும், ரேட் ஆஃப் டிவிடெண்ட் வந்து கம்மி பண்ணணும், 6%லேருந்து 5%ஆக மாற்றணும் அப்படின்னா எந்த மீட்டிங்கு. ஆனால் ஒரு விஷயம், ரேட் ஆஃப் டிவிடெண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ண முடியுமே தவிர இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதில் ஏ ஆப்ஷன் போர்டு மீட்டிங், பி ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், சி கிளாஸ் மீட்டிங், டி கமிட்டி மீட்டிங். இது வந்து என்னென்னா நமக்கு வந்து ஆன்சர் சி. நெக்ஸ்ட், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்பெனி இஸ் நாட் ரிக்வயர்ட் டு ஹோல்ட் எ ஸ்டாச்சுட்டரி மீட்டிங்ஸ் அப்படின்னு வரணும். இதில் வந்து என்னென்னா ஏ பப்ளிக் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி, சார்ட்டர்டு கம்பெனி, டொமஸ்டிக் கம்பெனிஸ். ஆன்சர் வந்து private companies. Next, maximum number of member in case of public company. இது வந்து எல்லாருக்குமே நமக்கு தெரியும். பப்ளிக் கம்பெனியில் மினிமம் வந்து மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டெட். நெக்ஸ்ட், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர் இன் கேஸ் ஆஃப் ப்ரைவேட் கம்பெனிஸ். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்ததில் வந்து என்னென்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர் வந்து 50, இங்கே வந்து 15 இருக்குது, 200 இருக்குது. அப்போ இன் கம்பெனி ஆக்ட் 2013 பிரகாரம் வந்து 200 மெம்பர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட், த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் கம்பெனி ஆஃப்டர் இன்கார்பரேஷன். கம்பெனி வந்து இன்கார்பரேட் பண்ணதுக்கு அப்புறமா மீட்டிங் எந்த மீட்டிங்னா
ஸ்டாச்சுட்டரி மீட்டிங்கா, எக்ஸ்ட்ராடினரி மீட்டிங்கா, ஏஜிஎம்மா. ஏஜிஎம் மீன்ஸ்னா ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். லாஸ்ட் ஒன்று கிளாஸ் மீட்டிங். இதில் வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங் எதுனா ஸ்டாச்சுட்டரி மீட்டிங்ஸ். இதான் நம்ம சொல்லுவோம்ல, ஒரு மாதத்துக்கு பிறகு 6 மாதத்துக்குள்ள. நெக்ஸ்ட் வந்து who order to call a EGM, அதாவது எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங், even that one member present in person or by a proxies. அதில் வந்து ஒரே ஒரு மெம்பர் வந்து ப்ரெசண்டாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஃப்ராக்சியாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனி, சென்ட்ரல் கவர்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ், NCLT நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அப்படின்றாங்க. இது வந்து என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து என்னது பவர் இருக்குது. நெக்ஸ்ட், copy of financial statement is to be filled with the registrar within how many days of date of annual general meetings. அதாவது வந்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறமா ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டு எவ்வளோ நாட்களுக்குள்ளே தரணும், சப்மிட் பண்ணணுன்றாங்க. 60 days, 120 days, 90 days, 30 days. ஆன்சர் வந்து 30 டேஸ்க்குள்ளே ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை ஃபில் பண்ணணும். யாருக்கிட்ட? ரிஜிஸ்ட்ரார்கிட்ட. நெக்ஸ்ட்டு, the first AGM annual general meeting should be conducted within month from the date of incorporation. 12 month, 15 month, 18 month, 6 month. இது வந்து 18 மந்த்துக்குள்ளே ஃபஸ்ட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம். இப்போ 2013 ஆக்ட் பிரகாரம் 9 மந்த்து. நெக்ஸ்ட்டு, written records of business done at a meeting is known as. அதாவது மீட்டிங் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது வந்து ரிட்டனில் எழுதுவாங்க, ரிட்டன் ரெக்கார்டு இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா அஜெண்டா, மினிட்ஸ், சாரி இங்கேயும் மினிட்ஸ்ன்னு கொடுத்துருக்குறேன். டி வந்து கோரம்ஸ். இது வந்து என்ன ஆன்சர்னா மினிட்ஸ் தான் வரணும். நெக்ஸ்ட் வந்து எவ்ரி லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி மஸ்ட் ஹவ் அட்லீஸ்ட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஸ் இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ். அதாவது இருக்கக்கூடிய டைரக்டரில் எத்தனை பேர் வந்து இண்டிபெண்ட் டைரக்டராக இருக்கணும். இதில் வந்து 1/3, 2/3, 1/5, 1/2. இது வந்து என்னென்னா 1/3 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ். அதாவது 3 பேரில் ஒருத்தர் வந்து இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ். தேங்க்யூ.